ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரேணுகா மை லைஃப். பாருங்கள், என்னோடய ஸ்மால் கிச்சன் பாருங்கள். இன்றைக்கி நான் என்ன செஞ்சுருக்கேன்னு பாருங்கள். அப்புறம் எப்படியுமே ஸ்டவ் பக்கத்தில் ஒரு பிளான்ட்டும் ஒரு பூத்தொட்டியும் வச்சுருப்பேன். எல்லா இடத்துலையுமே வச்சுருப்பேன். ஒரு பாசிட்டிவாக இருக்கும்ல, அதனால வச்சுருக்கேன். என்னோடய ஸ்மால் கிச்சன் தான். அப்புறம் அடுப்புக்கு பக்கத்தில் எப்போதுமே தண்ணி வைக்கணும், அது வச்சா நல்லதும்பாங்க. அதனால் தண்ணி, உப்பு இதெல்லாம் இருக்கணும். சர்க்கரை எல்லாமே கிச்சனில் தான் இருந்தாலும் செல்ஃபிலலாம் வைக்க மாட்டேன். எப்போதுமே அடுப்பு பக்கத்தில் தான் வைப்பேன். அப்புறம் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சாதம் வடிச்சிட்டு முள்ளங்கியும் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு பன்னீர் ஃப்ரை பண்ணியிருக்கேன். வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ இது. என்னால் அப்லோட் பண்ண முடியல, லேட்டாக தான் அப்படி பண்ணுறேன். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. முடிஞ்சால் இந்த வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க. அப்புறம் பார்த்தா என் பொண்ணு ஸ்கூலுக்கு டீ பால் வச்சுருப்பேன். வேறு எதுவும் இது பண்ணல. சாமி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் எதுவும் டெக்கரேஷன் பண்ணலை. பூவெல்லாம் வச்சு ஈவினிங் தான் விளக்கேற்றுவேன் நான். என் பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்ப சொன்னால் போய் தூங்கிட்டு இருக்கா. அங்கே பாருங்க தூக்கத்தை. ஸ்கூல் கிளப்பி விட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டேன், ஆனால் உட்காந்து தூங்குறாங்க மேடம். ஏன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் ஆட்டம் போட வேண்டியது. காலைல பார்த்தா ஸ்கூல் எழுந்திரிக்கும் போது பயங்கர தூக்கம். தலை சீவி எல்லாம் ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். அங்கே பாருங்கள் எப்படி தூங்குறா. அது ஸ்டைலாக கை வச்சுட்டு எப்படி தூங்குறா பார்த்தீங்களா. தினைக்கு இதே வேலை தாங்க. நைட்டில் சீக்கிரம் தூங்குன்னா தூங்க மாட்டுறாங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குழந்தைங்க எவ்வளோ இது பண்ணுறாங்கன்னு நீங்களும் சொல்லுங்கள். உங்கள் வீட்டு பசங்களும் இப்படி தான் ஸ்கூல் டயத்தில் தூங்குவாங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.